நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம். அட்லீஸ்ட் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ரீசனுக்காகவாச்சும் நம்ம படம் ஃபுல்லாக பார்த்துட்டு வர வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் இங்கே ஓடிடியில் அப்படி இல்லை. எல்லாமே அவங்க கம்ஃபர்டபுள் ஸ்பேஸில் இருப்பாங்க. நிறைய கண்டென்ட் இருக்குது. ஏன் நம்மளதையும் அவங்க சூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அதுக்கு. ஸோ நம்ம கதைக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு யோசிச்சது தான். அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அவ்வளோ இதுவாலாம் நான் யோசிக்கல. அப்போது சார் வந்து என்கிட்ட ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணி என்னையா என்ன சொன்னேன், என்னாச்சு ஏதோ சொன்னியே அப்படின்னாங்க. இல்லை சார் அந்த பெருசு போயிட்டாங்க கோவிடில். கர்ணனில் கூட இப்போ தனுஷ் அதோட அக்காவை வருவாங்க, ஒரு சீனில் போட்டு அடிக்கலாம் செய்வாங்க, அப்படிலாம் அதுக்கு இல்லை. சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா ஒரு புறம் இருக்க, தமிழில் வரக்கூடியது வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸ் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதில் வந்து தமிழ் வெப் சீரிஸில் வந்து நிறைய நல்ல வெப் சீரிஸ்கள் வருது. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் நிறைய வந்திருக்கு. இப்போ அந்த வரிசையில் ஒரு அற்புதமான வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஒன்று வந்து சோனி லைவ் அப்படின்ற ஒரு ஓடிடி சேனலில் வந்திருக்கு. அந்த வெப் சீரிஸோட பேர் குற்றம் புரிந்தவன். இந்த வெப் சீரிஸை இயக்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வமணி முனியப்பன் அவர்கள் தான். இப்போ அவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். நான் வந்து ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய படங்களோ வெப் சீரிஸோ இருந்தால் க்ரைமில் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக பார்க்கக்கூடியது தான். பட் அந்த வரிசையில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதில் ப்ரிஃபரபிளி மலையாளத்தில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்ப்பேன். சில மராத்தி இதில் நல்லாயிருக்கும் சார். ஆனால் தமிழில் நல்லாயிருக்கும் கதைகள். சிலது வந்து இந்த நெரேஷனில் இல்லை எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும். இப்போ விலங்குன்னு ஒன்று வந்துச்சு, அது உண்மையிலே அருமையாக இருந்துச்சு சார். பட் எனக்கு உங்களது பார்த்தோன்னே நான் நைட்டில் தான் பார்த்தேன். இது அந்த ஒவ்வொரு இதுவும் சீட் எட்ஜ் கார்னர்னுவாங்களே அந்த மாதிரி எனக்கே பக்கு பக்கு அப்படின்னு இருந்துச்சு சார். உண்மையிலே அவ்வளோ அற்புதமாக செஞ்சு சார். அதுக்கே உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சார். ரைட் சார். இந்த வெப் சீரிஸை நீங்கள் முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் யார் யார்கிட்ட ஒர்க் பண்ணிங்க சார் நீங்கள்? நான் 2017 டைரக்டர் விசஜதை கிட்ட அசிஸ்டண்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் 2019 பென்குயின் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அது டைரக்டர் ஈஸ்வர் கார்த்திக்னு ஒருத்தவங்க, ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனில் அந்த படம் ஒர்க் பண்ணோம். அப்போதுலேருந்தே நான் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு பிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது கோவிட் அப்படி இப்படின்னு போய் இப்போது வெப் சீரிஸாக வந்திருக்கு வெளியே. உண்மையிலே 7 எபிசோட்ஸ் இருந்துச்சு சார். ஒவ்வொரு எபிசோட்ஸும் நான் பார்த்துருக்க 35 to 38 minutes அந்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொன்றும் நான் முதல்ல சொன்ன மாதிரி சீட்டேஜ் கார்னர் ஆச்சு. பட் அந்த ஸ்க்ரீன் பிளேவை எப்படி நெரேட் பண்ணிங்க சார் நீங்கள்? ஃபஸ்ட்டு கதையை வந்து நீங்கள் கன்சீவ் பண்ணிவிடுவீங்க. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே நெரேஷன் ஒரு வெப் சீரிஸ்க்கு வந்து 7 எபிசோட் எப்படி பண்ணிங்க சார்? அது இல்லை, இப்போ யூஸ்வலாக நமக்கு படத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் இருக்க மாதிரி வெப் சீரிஸ்க்கு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் இருக்குது. இப்போ படத்துக்கு வந்து நம்ம யூஸ்வலாக அது ஒரு கம்ப்ளீட் 2 hours மேட்டராக நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு ஒரு ஹை பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரல் பிளாக்ல வைப்போம், இல்லை கிளைமேக்ஸில் ப்ரீ கிளைமேக்ஸில் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. வெப் சீரிஸில் நீங்கள் அது எபிசோடிக்காக கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் ஒவ்வொரு எபிசோடுக்குமே நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். பிகினிங்கில் ஒரு ஓப்பனிங் ஹுக் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம தேட்டருக்கு போனோம்னா நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம். அட்லீஸ்ட் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ரீசனுக்காகவாச்சும் நம்ம படம் ஃபுல்லாக பார்த்துட்டு வர வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் இங்கே ஓடிடியில் அப்படி இல்லை. எல்லாமே அவங்க கம்ஃபர்டபுள் ஸ்பேஸில் இருப்பாங்க. நிறைய கண்டென்ட் இருக்குது. ஏன் நம்மளதையும் அவங்க சூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அதுக்குல. ஸோ அவங்க பார்க்க ஆரம்பித்த அந்த 1 or 2 minutesலேயே அவங்களுடைய அட்டென்ஷனை வந்து நமக்கு கிராப் பண்ணிடணும். ஸோ இனிஷியலாக இப்போ ஃபஸ்ட்டு எபிசோடோட ஃபஸ்ட்டு 5 minutes வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான சில ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போ அவங்கள செகண்ட் எபிசோட் நீங்கள் பார்க்க வைக்கணும்னா அப்போ ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு பெரிய ரிவிலேஷனோ இல்லை பெரிய ஒரு கேம் சேஞ்சர் மாதிரியான ஒரு விஷயமோ அந்த மாதிரி அந்த ஸ்டோரியை பிளாட்டே திருப்பதா மாதிரியான ஒரு விஷயமோ எதுவும் நம்ம கொண்டு வரணும். ஸோ இதுதான் பேசிக் ஃபார்மேட். இதுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு புது கேரக்டரை கொண்டு வரணும் ஒவ்வொரு எபிசோடுக்குமே. இல்லை போன எபிசோடில் சொன்னதோட இன்ஃபர்மேஷனை தாண்டி இந்த எபிசோடில் வேறு நியூ இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை ஆல்டர் பண்ணி ஒர்க் பண்ணது தான். ஓகே, அதாவது ஒரு படம்னா ஒரே ஒரு இன்டர்வல் பிளாக் தான் சார். அதில் வந்து ஒரு சஸ்பென்ஸோ இன்டர்வல் பிளாக்ல ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா வந்து கிளைமேக்ஸ். பட் இதில் வந்து 7 எபிசோடுன்னும் போது ஒவ்வொன்றத்துலையும் நீங்கள் அந்த ஃபஸ்ட் எபிசோட் நான் பார்த்தேனே சரி நம்ம போய் தூங்கலான்றது, ஐயோ இதில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சார் அப்படின்னு போய் பார்க்கணும். அது எப்படி கட் பண்ணிங்க சார் அந்த இது போஸ்ட்? இல்லை, அது 2 விதமாக ஒர்க் ஆகும். நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு நல்ல இன்டர்வல் பிளாக் ஒரு நல்ல எபிசோடோட எண்டு கிடச்சதும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி ஒர்க் பண்ணுவோம். இல்லை சில சமயங்களில் வந்து அதை நோக்கியான ஒரு விஷயமா இருக்கும். சம்டைம்ஸ் இப்போ இந்த எபிசோட் இப்படி ட்ராவல் ஆகுது, இது இந்த மாதிரி முடிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ற பேசிக் ஐடியா மட்டும் இருக்கும். ஸோ அது இது பண்ணி இப்போ நம்ம யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் நமக்கு எப்படி பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஒரு இன்சிடென்ட்லேருந்து நமக்கு கிடைக்கும், இல்லை சம்டைம்ஸ் கிளைமேக்ஸ் ஆச்சுன்னா கிளைமேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்டையர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவோம். அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு எக்ஸாக்ட் பேட்டர்ன்னு ஒன்று இல்லை. இது இப்படி பண்ணால் தான் அப்படி வருன்றது ஒன்று கிடையாது. நம்ம 2 விதமாகவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ இனிஷியலாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி முடித்தா நல்லா இருக்கும்னு முடிச்சிருக்கோம். சம்டைம்ஸ் இது ஆல்ரெடி ஒரு 50 பக்கம் 60 பக்கம் வந்துருச்சு ஸ்கிரிப்ட்லேயே, இது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஃபினிஷ் பண்ணுமே, ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு ஹை பாயிண்ட் இங்கே கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஒர்க் பண்ணிடுவோம். அது அந்த மாதிரி தான், கிவ் அண்ட் டேக் தான். நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது வெப் சீரிஸ்க்கு தான் எழுதிங்க இல்லை படத்துக்குன்னு பண்ணீங்களா சார்? இல்லைனா இது படத்துக்கு தான் வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ இதெல்லாம் கோவிட்க்கு முன்னாடி எழுதுனது. ஸோ நான் படத்துக்கு தான் வச்சுருந்தேன்.
அப்போ நாங்கள் இது படமாகவுமே பிச் பண்ணோம். ஏன்னா இப்போ கோவிட் டைமில் எப்போ தியேட்டர் ஓப்பன் ஆகும்னு தெரியாது, ஓப்பன் ஆகுமான்னு தெரியாது, இப்போ பப்ளிக் உள்ளே வருவாங்களான்னு தெரியாது, அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருந்தப்போ எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ நம்ம அங்கே போகணும் அப்படின்ற சொல்லி தானே எல்லா டேரக்டருமே இருப்பாங்க. ஸோ நானுமே அப்படி தான் இருந்தேன். அப்போ நாங்கள் இது படத்துக்குமே ஓடிடிக்கு பிச் பண்ணோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இல்லை இது வெப் சீரிஸ்லாம் இதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ வரும்போது அப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் லூஸ் பண்ண விரும்பலை. ஸோ ஓகே நான் இமீடியட்டாக எஸ்ன்னு சொல்லி அதுக்கப்புறமா அதை வெப் சீரிஸ்க்காக கன்வெர்ட் பண்ணது தான். ஓகே, இதில் ஸ்டார் காஸ்ட் எப்படி சார்? ஃபஸ்ட்டு ஸ்டார் காஸ்ட் பண்ணிங்களா இல்லை டெக்னீஷியன்ஸை ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணிங்களா? இப்போ நான் வந்து இது எழுதும்போதே எனக்கு பசுபதி சார் தான் மைண்டில் வந்தாங்க. இந்த ஏன்னா ஒரு 60+ ஏஜ் தான் இருக்குது, ஒரு வில்லேஜ் ரோலாக இருக்குது, ஸோ அவங்க பண்ணால் இன்னும் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஜோனில் நான் ஃபஸ்ட்டு அவர் தான் அப்ரோச் பண்ணேன். அப்போ என்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் இருந்தாங்க, ரொம்ப சின்னதாக ஒரு ப்ரொடியூசர் இருந்தாங்க. அதன் மூலியமாக நான் பசுபதி சார் அப்ரோச் பண்ணேன். சாருக்கும் கதை ரொம்ப பிடிச்சிருச்சு, சரி பண்ணலாம் நீ என்னென்னு பாரு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த கோவிடில் வந்து அந்த ப்ரொடியூசர் போயிட்டாங்க. கோவிடில் நிறைய கொலாப்ஸாக சில விஷயங்கள் நடந்துச்சு, ரொம்ப கேட்டிக்காக சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி அந்த ப்ரொடியூசருமே இனி அந்த படத்தை அவங்க எடுத்து பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க இல்லை. அப்போ நான் கமிட்டும் ஆகலை, ஆனால் அந்த டாக்கிங் டேர்ம்ஸில் இருந்தேன், ஆல்மோஸ்ட் ஓகே ஆகாத ஜோனில் இருந்துச்சு. அப்போது சார் வந்து என்கிட்ட ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணி என்ன சொன்னேன், என்னாச்சு ஏதோ சொன்னீங்க அப்படின்னாங்க. இல்லை சார் அந்த ப்ரொடியூசர் போயிட்டாங்க கோவிடில் அப்படின்னா. சரி நான் ஒருத்தவங்களுக்கு நம்பர் தரேன் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் எனக்கு இந்த ப்ரொடியூசரோட நம்பர் கொடுத்தாங்க. ஃபாலோ பண்ண ஜர்னி தான். இந்த ப்ரொடியூசர் வந்து சினிமாவை தான் பண்ணுறதா இருந்தார் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஹி மூவ்ட் ஃபார் சீரிஸ். ஆமாம் ரைட். பசுபதி பண்ணிட்டீங்க. அதில் வந்து பசுபதி உண்மையிலே ஹீஸ் அன் எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவர் வந்து நான் வந்து அவரை பாராட்டுற அளவுக்கு நம்ம இல்லை, உண்மையிலேயே அவர் வந்து ட்ரெமெண்டஸ் ஆக்டர் சார். அவர் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி அவங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சிஸ்டர் கேரக்டர் அந்த மாதிரிலாம். பட் இந்த இதில் வந்து அவ்வளோ ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டரை அவங்கள எப்படி நம்பி கொடுத்தீங்க? ஆனால் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, உண்மையிலே அவ்வளோ நல்லா பண்ணீங்க. நீங்கள் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணி எப்படி ஆச்சு சார்? இல்லை இப்போ பசுபதி சார் விதாத் சார் இவங்க 2 பேர் தான் நமக்கு ரைட்டிங் அப்போவே இவங்க வேணுன்றது கிடையாது. விதாத்தே நீங்கள் அங்கே ஆமாம் இவங்க வந்தால் நல்லா இருக்கும்ல. இப்போது ஒரு போலீஸ் அவருக்கு வந்து எந்த பவருமே இல்லை, சிஸ்டம்லேயும் எந்த பவருமே இல்லை, ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காது அவர். இப்போ நம்ம விதாத் அண்ணா பண்ண மேக்ஸிமம் ஆஃப் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு, ரொம்ப இயல்பாக ஒரு எப்படி சொல்கிறது, என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்ற ரொம்ப யதார்த்தமான ஆளாக இருக்கார்ல. ஸோ அதனால் எனக்கு இமீடியட்டாக அவர் மைண்டில் வந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் எழுதும்போது ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பேசி அவங்க 2 பேரும் அவைலபிளாக இருந்ததுனால டேட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நமக்கு கொடுத்தாங்க. மீதி எல்லாருமே நம்ம காஸ்டிங் தான். நம்ம காஸ்டிங்கில் ஆடிஷன் சொல்ல முடியாது, சில ஆப்ஷன்ஸ் வச்சுருப்போம், யார் போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படி ஃபில்டர் பண்ணி பண்ணவங்க தான். இப்போ இவங்க எல்பியை நம்ம சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க ரொம்ப மினிமமாக தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் பண்ணது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. இப்போ நம்ம கர்ணனில் கூட இப்போ தனுஷோட அக்கா வருவாங்க, ஒரு சீனில் போட்டு அடிக்கலாம் செய்வாங்க, அப்படிலாம் அதுக்குல்ல அவங்க நிறைய படங்கள் பண்ண மாட்டாங்க, பட் நம்ம ஃபியூவாக பண்ணாலும் சூஸியாக இருக்கும், பட் ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். இப்போ இவங்க லிசி ஆண்டனி மேம் அவங்கள நம்ம அவங்களும் உண்மையிலேயே நல்லா பண்ணிருந்தாங்க. ஆமாம், இப்போ நம்ம இனிஷியலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக ஆனது வந்து அவங்கள தான். ஏன்னா நான் ரைட்டிங்லேயே இவங்க 3 பேருக்கு தான் ஒரு பெரிய பேகேஜ் இருக்குது. இந்த கேரக்டர் வந்து அந்த பாஸ்கரன் கேரக்டரை சப்போர்ட் பண்ணியே வரணும், அவருக்கு எப்போ பிரச்சனை கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கணும் அந்த மாதிரி. ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸில் தான் அதை பயங்கரமாக எலிவேட் பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டருமே இந்த 4 பேரோ இந்த 3 பேருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டராக மாறினது முழுக்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் காரணம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு பதட்டத்தை காமிச்சிருச்சு சார். அவங்க வந்து இந்த பால்கனியில் எட்டி பார்க்குறது, பயத்தில் அந்த ஜன்னலில் மூடுறதுலாம் உண்மையிலேயே அது நியூவான்சஸ்ன்னு வாங்களே. உங்கள் படத்தில் எல்லாரோட நியூவான்சஸுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக, அதில் இவங்க வந்து உண்மையிலே நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். வித்தார்த் அவர் வந்து நீங்கள் வந்து அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, பட் அவர் வந்து இதுக்கு முன்னாடி 2-3 பொல்லுஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. பட் இதில் பண்ணும்போது அவர் எப்படி இருந்தார், உங்களுக்கு எப்படி பண்ணீங்க? இல்லை ஏன்னா இதில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடாக பண்ணியிருக்காரு. இல்லை அதெல்லாம் நான் யோசிக்கல சார், இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க என்ன அப்போல்லாம் நான் யோசிக்கல. இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் கான்ஸ்டண்ட்டாக ஷூட் போயிட்டு தான் இருப்பாங்க, ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட் தான் எல்லாருமே. ஸோ நம்ம கதைக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு யோசிச்சது தான். அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அவ்வளோ இதுவாலாம் நான் யோசிக்கல. நமக்கு ரொம்ப எதார்த்தம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம அண்ணன் ஒரு போலீஸாக இருக்காது, ஒரு நாள் லீவு கூட டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு வாங்குறது ரொம்ப சிரமப்படுற ஒரு ஆளாக அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப யதார்த்தமாக லைவ்லியாக இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆப்டாக சூட் ஆச்சு, அவரோட முகமும் சரி அவரோட பெர்ஃபார்மன்ஸஸும் சரி, அப்படி சூஸ் பண்ணது தான். மூணார் ரமேஷ் அவரும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அப்புறமா அந்த இதில் வந்து ஒரு கோயில் திருவிழா செட்டு ஒன்று போட்டதா இல்லை உண்மையிலே நடக்கல? எல்லாமே செட்டு தான். அந்த வீடு செட்டு தான், 2 கோயில் வீடு செட்டு தான். வீடு செட்டு அந்த ஏன்னா நம்ம பெரும்பாலுமான சீக்வன்ஸ் வந்து அந்த வீடை நம்பியே இருக்கிறதுனால இனிஷியலாக ரைட்டிங் அப்போயே அந்த வீடு வந்துருச்சு. ஏன்னா இங்கே ஒரு வீடு இருக்கணும், அங்கே ஒரு வீடு இருக்கணும், நடுவில் தான் படிக்கிட்டு இருக்கணும், அந்த நாயை வந்து ஜாக்கியை வந்து அவங்க இங்கே தான் கட்டி வச்சிருக்கணும், அப்போ தான் அவங்க குறைக்க கரெக்டாக இருக்கும். ஸோ அது நெகட்டிவாகவே அந்த வீடு இப்படி தான் அமையணுன்ற மாதிரி இருக்கணுன்ற மாதிரியான சுச்சுவேஷன் வந்ததுனால நீங்கள் அந்த மாதிரி தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ரொம்ப. அது இன்னும் நீங்கள் அங்கே ஷூட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்கணும், இதெல்லாம் எவ்வளோ பாசிபிள்னு நமக்கு தெரியல. எந்த ஊர் சார் இது?
இது பெரியபாளையம் உள்ள ஒரு இங்க இடத்துல shoot பெரியபாளையம். பண்ணோம். ஆமாம் அங்கே ஒரு இடத்துல நம்ம ஃபுல்லாக செட் போட்டு ஒர்க் பண்ணது தான். யார் சார் ஆர்ட் டைரக்டர்? ஆர்ட் டைரக்டர் வாசுதேவன் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒர்க்கு. அந்த செட்டு நிறைய பேர் வீடு இன்டீரியர்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது செட்டு மாதிரியே தெரியலன்னுலாம் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. திருவிழா கூட ஆக்சுவலாக அது 2 திருவிழா. நாங்கள் 3 திருவிழா மாதிரி சீட் பண்ணி எடுத்தோம். ஒரு பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி அப்படின்றது எல்லாமே. ஸோ செட் ஒர்க்காக நிறைய கேட்டுச்சு அந்த இடம். இந்த சப்ஜெக்டே. ஒரு இடத்துல ஒரு ஒரு சின்ன ஷாட்டு தான். அங்கே வந்து ஒரு சுடுகாட்டில் போயிட்டு ஒரு ஸ்கெல்டன் எடுக்கிற மாதிரி ஒரு ஷாட் வரும். அது கூட ஒரு இடத்துல நாங்கள் செட் பண்ணி எடுத்தது தான் அதெல்லாம் அந்த மாதிரி. ஸோ நல்ல ஒர்க்கு. அது ஆக்சுவலாக வந்து அந்த சுடுகாடு வந்து அங்கேயே ஒரு பெரிய சஸ்பென்ஸ் பிளாக் வந்து ஆமாம். அது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி சார், நெக்ஸ்ட் கமிங் டு த கேமராமேன் சார். சினிமாட்டோகிராஃபி கேமரா ஒர்க் வந்து உண்மையிலே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கார் சார். அதில் வந்து உங்களுக்கு பெரிய பக்கபலமாக இருந்ததுன்னா ஆர்டிஸ்ட்டுன்றதை விட கேமராமேன் அண்ட் எடிட்டர். ஃபஸ்ட்டு கேமராமேனை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஃபருக் பாஷான்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க 10 தலை, ரோமியோ இந்த படம்லாம் அவங்க தான் பண்ணாங்க. ஒரு 5 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கமர்ஷியல் டிவி கமர்ஷியல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போது நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னென்னா ஒரு டெபியூ டைரக்டருக்கு வந்து இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேமராமேன் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமா நான் பார்க்குறேன். என்னென்னா ஒன்று பேப்பர்லேருந்து டிரான்ஸ்லேட் ஆகும்போது ரொம்ப பெட்டராகவே அது ஒர்க் ஆகும். இன்னொன்று அந்த இப்போ நம்ம ஒரு ஷெட்யூலில் இருக்கிறதுக்கு இருக்குல்ல. இப்போ அவங்களுக்கு தெரியும் இப்போ நீ இத்தனை பேஜ் எழுதியிருக்க, இது ஷூட் பண்ணுறது இவ்வளோ டைம் ஆகும், இல்லை நீ சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறதா நான் சீக்கிரம் அதை முடிக்க முடியாது, நீ இதுக்கு இவ்வளோ டைம் ஸ்பேஸ் போட்டிருக்கா, ஆனால் இது இன்னும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேமராமேன் இருக்குது நமக்கு ரொம்ப 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 பக்கபலமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதாவது உங்களோட ஃபீலிங் வந்து அவ்வளோ அழகாக அவர் வந்து புரிஞ்சுக்கின்னு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதுனால தான் அதில் 2 விஷயம் இருக்குது சார். ஒன்று வந்து இப்போ நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறது வெறும் ஃப்ரேம் அந்த இது விஷயம் நான் அதுலேயும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஆனால் பேக் ஷூட்டிங் டைமில் நமக்கு ஒரு பக்கபலமாக ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குல்ல. இப்போ ஷூட்டை வந்து கரெக்ட் ஆன் டைமில் முடிக்கிறது, ஆன் டைமில் ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 3 சீன் வச்சுருப்போம், அந்த 3 சீனை ஒரே நாளில் கேப்சர் பண்ணுறது, அதெல்லாம் அந்த லைட்டிங்கான ஸ்பீடெல்லாம் அதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்கணும் ஆப்வியஸாக. ஸோ அதெல்லாம் எங்கேயுமே டிலே ஆகாமல் அதெல்லாம் ப்ரீ பிளான்டாக இருப்பாங்க. இப்போ இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும்போது அடுத்த சீக்வன்ஸ் வெளியே சரி ஒரு டீம் அவங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் டீம்லேயே ஒரு 2-3 பேர் அங்கே அனுப்பி அங்கே என்ன பண்ணமோ, அங்கே பேசிக்கான லைட்டிங் என்ன பண்ணமோ அது அந்த மாதிரியான ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு ஆள் தான். எடிட்டர் வந்து கதிர்னு ஒருத்தர், கதிரேஷ் அலகேஷன், டாடா ஃபிலிம் அவர் தான் பண்ணாது. அவரு நானும் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ அதனால் எங்களுக்குள்ளே ஒரு ரேப்போ ஒன்று இருக்குது. நாங்கள் அவர் எடிட் பண்ணி எனக்கு அனுப்புவார். ஸோ எனக்கு என்ன மாதிரி எந்த இடத்துல நான் பாஸ் கேட்பேன், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம் இந்த இடம், நான் இங்கே ஏன்னா ஸ்கிரிப்டிங் டைம்லேருந்தே நம்ம ஒன்றா ஃபாலோ பண்ணுறதுனால அவர் ஸ்கிரிப்ட்லேயுமே இன்வால்வ் ஆவாங்க. இன்வால்வ் இன் த சென்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, இது படிக்கும்போதே இவ்வளோ பெருசு இருக்குது, இது ஷூட் பண்ணால் இன்னும் பெருசாக வரும், இது கொஞ்சம் கம்மி பண்ணலாம், அந்த மாதிரியான சஜஷன்ஸ் எல்லாம் நமக்கு எங்கள் ஸ்கிரிப்ட் டைம்லேயே அதெல்லாம் போகும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் தான் கதிர்கிட்ட. ஸோ அதனால் அது எந்த விதத்துலையும் நமக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேமராமேன் ரெகுலராக எடிட்டரும் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணாராங்க இல்லைன்னா? இல்லை, நாங்கள் ஸ்பாட் எடிட் வச்சுருப்போம். ஸோ கதிர் வந்து ஆஃபீஸில் இருப்பாப்பில் மேக்ஸிமம் ஆஃப் டைம் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவார். ரொம்ப ட்ரிக்கியான இல்லை ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான சீக்வன்ஸ்லாம் எடுக்கும்போதும் கதிர் கூட இருப்பார். இருந்துட்டு இது இன்னும் ஷார்ட் போகலான்லாம் கதிரும் கேட்டிருக்காரு. இப்போது இங்கே ஒரு க்ளோஸ்அப் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் ஒரு வைட் ஆங்கிள் இங்கே ஒன்று போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறது எல்லாமே நடக்க தான் செய்யும். ஓகே, ரைட் சார். இப்போ இந்த இது வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு சார்? இந்த ஒரு 7 எபிசோட்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ப்ரீ ப்ரொடக்ஷன் எத்தனை நாள் நீங்கள் எடுத்துக்கிங்க? போஸ்ட் ப்ரொடக்ஷன் இங்கே ரைட்டிங்கான டைம் தான் அதிகம். அண்ட் ஷூட் டைம் இங்கே ரைட்டிங்கான டைம் தான் அதிகம். இப்போ நீங்கள் ஓடிடியில் ஒன்று பிச் பண்ணணுன்னாலே அது ஒரு கிராஜுவலாக அது ஒரு டைம் எடுத்துடும். இங்கே ஸோ ரைட்டிங் ப்ராசஸே கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கிட்ட போச்சு. ரைட்டிங் மட்டுமே 10 months போச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒரு 2-3 months தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் கொடுத்தாங்க. ஷூட்டிங் வந்து நமக்கு ஒரு 6 monthக்குள்ளே தான் போயிருக்கும். ஒரு 5 to 6 months போயிருக்கும். மொத்தம் நம்ம 60 days நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ அந்த 6 months போயிருக்கும். அப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு 5 months, சாரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு 5 months போயிருக்கும். ஆமாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு 5 months போச்சு. 5 months ஆமாம். சரி சார், இப்போது உங்கள் சீரீஸு ரிலீஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஆசைப்பட்டது சீரீஸு ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக போயிடுது. அதனால தான் இங்கே உட்காந்துருக்கேன். உங்களையும் நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம். நிறைய அப்ரிசியேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. செலிபிரிட்டிஸ் யாரும் உங்களோட வெப் சீரிஸ் இந்த குற்றம் புரிந்தவன் பார்த்தாங்க, என்ன சொன்னாங்க சார்? எனக்கு சில ப்ரொடியூசர்ஸ் கால் பண்ணி நல்லா இருக்குது, அடுத்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான ஜோனில் சில டாக்ஸ் போச்சு. அப்புறம் லிரிசிஸ்ட் கார்த்திக் நேத்தா அவங்க ஃபோன் பண்ணி நம்பர் எடுத்து அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி பேசணும்னு நினச்சது எல்லாமே பெரிய விஷயம் தான். ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கில்ட்டை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, நானுமே சில கில்ட்லலாம் இருந்திருக்கேன் அப்படின்னு பர்சனலாக கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சில டைரக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு ட்வீட் பண்ணாங்க. ஹலிதா ஷமீம்னு ஒரு ஃபிலிம் மேக்கர் இருந்தாங்க, அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான்.
நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னவா வச்சுருக்கீங்க நீங்கள்? இல்லை இப்போதைக்கு கிட்டத்தட்ட அந்த ஜானரில் தான் ஒன்று ரெடியாக இருக்குது. ஸோ நான் ஃபிலிமுக்கு பண்ண தான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ தான் எழுதி முடிச்சதுங்க. ஸோ இப்போ தான் அந்த பிச் பண்ணுற ப்ரொசீஜர்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் எனக்குமே என்னன்னு தெரியல, இது எங்கே போய் லேண்ட் ஆக போகுது என்னன்றது. சேம் இன்வெஸ்டிகேட்டிவ் கிரைம் த்ரில்லர் ஆட்டமேவா? ஆமாம், ஆனால் அது பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ ரெடியாக தான் அதுக்கு. இப்போ நான் இன்னொன்று ஒரு கதை பண்ணுறதுக்கு அது மேபி இன்னும் 6 months 5 months ஆகலாம். ஸோ இந்த டைமை நான் இது பண்ண விரும்பலை. ஸோ இப்போ ஆல்ரெடி ரெடியாக இருக்க ஒரு ஸ்கிரிப்டில் போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஓகே. பெரும்பாலும் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறவங்க, வெப் சீரிஸ் வந்து இப்போ தமிழை விட்டுருங்க, அதர் லாங்குவேஜ் மெயினாக ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் இல்லைனா ஃபாரின் வெப் சீரிஸ் கொரியன் அந்த மாதிரிலாம் கேட்குறாமலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் அவங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சுன்னா, அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா செகண்டுக்கு உடனே போக ஆரம்பிச்சாங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த வெப் சீரிஸ் நம்பர் நெக்ஸ்ட் சீரீஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா? இன்னும் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு சீரிஸ் கேட்குறீங்களா? இல்லை, இது அப்படியே சீசன் 2 ஆட்டம் அந்த மாதிரி. சீசன் 2 பண்ணணுன்னா பண்ணலாம் சார். ஏன்னா அதுக்கான சில விஷயங்கள்லாம் நம்ம அது உள்ளே தான் வச்சுருக்கோம். நான் எனக்கு பர்சனலாக இப்போ எப்படி இருக்குன்னா, எனக்கு எங்கே ஓப்பனிங் வருதோ அங்கே போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். பட் இந்த கதையிலேயே ஒரு 5-6 years இதுக்குள்ளேயே இருந்ததுனால கொஞ்சம் வெளியே போய்ட்டு, அதுவும் க்ரைம் தான், பட் வேறு ஒரு ஜோனில் கொஞ்சம் போயிட்டு வரலாமா, நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகலாம் மைண்ட் லெவலில், அந்த மாதிரியான சில தாட்ஸ் இருக்குது. பட் எது ஓப்பனிங் ஆஃபராக எது வருதோ அதில் போகலான்ற ஐடியா தான். இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வேறு ஜோனில் வந்து நீங்கள் போகலாம் பண்ணலாம். பட் டு யூ ஹேவ் அன் ஐடியா ஆஃப் கோயிங் ஃபார் செகண்ட் சீசன், தேர்ட் சீசன் அண்ட் கண்டினியூஸாக அப்படி போகலான்ட்டு? இல்லை, அது அந்த கதை தான் சார் டெவலப் பண்ணணும். இப்போ இதில் பண்ணணுன்னா பண்ணலாம். இப்போ இதில் சில ட்ரோப்ஸ் இருக்குது, நம்ம அதை வெஸ்ட் தான் வந்திருக்கோம். இதுலேருந்து ஒன்று எடுத்து பண்ணணுன்னா பண்ணலாம். அந்த கௌதம் கேரக்டரை கொண்டு வந்து ஒன்று பண்ணணுன்னா நம்ம பண்ணலாம். சீசன் 3 எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம இது இன்னும் ஓகே பண்ணி முடிக்கல. ஸோ இது எப்படி போய் முடியுதோ அதை பொறுத்து தான் அடுத்தான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ யா சார், ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க. இதில் ஒருத்தர் ஒண்டி விட்டுட்டேன், யார் அப்படின்னா படத்தோடைய இசையமைப்பாளர் சார். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக்கு, எங்கே மெலடிக்குனா எங்கே வந்து ஒரு அமைதியான இடத்துல அமைதி கொடுக்கணும். சில இடத்துல ரொம்ப சீரியஸான இடத்துலையே அவ்வளோ அழகாக வந்து அந்த மியூசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போது அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். அந்த மியூசிக் டைரக்டர் யார், அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் பேர் வந்து பிரசாத். அவர் வந்து யாமிருக்க பயமேன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய கமர்ஷியல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ யூஸ்வலாக த்ரில்லர்ஸில் வந்து அந்த ஒரு இன்டென்ஸான அந்த த்ரில்லிங் எலிமெண்ட்டை கொடுக்கணுன்னு தான் பெரும்பாலுமான டைம் யோசிப்போம்ல. பட் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து என்ன டிசைட் பண்ணோன்னா, அந்த ட்ராமா தான் இந்த கதையுடைய ஒரு கோர். அந்த கில்ட், அந்த ட்ராமா, ஒன்றுமே தெரியாத பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய இன்ஜஸ்டிஸ் பண்ணுறாதே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான். ஸோ நாங்கள் இதில் அந்த ட்ராமாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஸோ மியூசிக் எல்லாமே பார்த்தாலுமே எல்லா இடத்துலையுமே ரொம்ப த்ரில்லிங்காக அப்படி இருக்காது. அந்த எமோஷன்ஸ்க்கும் அந்த ட்ராமாவுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம த்ரில்லருக்கும் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள பார்க்க வச்சிடணும், இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்பீடாக ஒன்று போயிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், ட்ராமா தான் இந்த சீரிஸோடைய ஹார்ட் அண்ட் சோலாக இருக்குன்னும் போது அப்போ நம்ம அதுக்கு எவ்வளோ சோல்ஃபுல்லாக போக முடியுமோ அப்படியும் போகலாம் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணி பண்ண விஷயங்கள் தான். அவர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஓகே சார், மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நேயர்களே.